வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியான ஒரு ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸோட லென்த்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு. இந்த ப்ளவுஸோடைய கிளாத்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா உத்து பாருங்களேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுறேன். நெட்டு கிளாத்து தெரியுதுங்களா? இந்த நெட்டு கிளாத் தைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக தைக்கணும். நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து தனித்தனியாக காட்டல. நான் தைக்கிறத முழுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ பேக் தட்டு வந்து எடுத்துட்டோம். பேக் தட்டில் வந்து கெட்ட பக்கம் வந்து மேலே வச்சுக்கலாம். லைட்டாக மார்க் பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப மார்க் பண்ணால் வெளியே தெரியுது. இந்த கிளாத்தே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது, திக்குன்னு இருக்குது. ஆனால் நெட்டு கிளாத்து தைக்கும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த ப்ரெஷர் வந்து லைட்டாக லூஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் டைட்டாக வச்சு தைக்கக்கூடாது. நெட்டு கிளாத்தை பொறுத்தளவுக்கு டைட்டாக வச்சிங்கன்னா இந்த பல் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நல்லா அமுத்தி கொடுக்கும். துணி பார்த்திங்கன்னா அடியில் சீக்கிரமாக கிழிஞ்சு போயிடும், ஓட்டம் வந்துடும். அதே மாதிரி ரொம்ப லூஸும் வைக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ உள்ள வெளியே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அடுத்து மேலே வந்து நம்ம லைனிங் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. இந்த அவுட்லைன் தைக்கும்போது பார்த்திங்கன்னா பொறுமையாக தைச்சிக்கங்க. குத்து வந்து ரொம்ப லென்த்தாகவும் வைக்க வேண்டாம். கையில் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நெகட்டி கொடுங்க. பின் பண்ணி தைக்கலாம், ஆனால் நான் வந்து பின் பண்ணலை. பின் இல்லாத நண்பர்கள் வந்து எப்படி தைக்கணுங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். என்னுடைய லெஃப்ட் கை வந்து நான் எப்படி வச்சு தைக்கிறேங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். சுருக்கு வராமல் இந்த மாதிரி தள்ளி விட்டுக்குங்க. எந்த இடத்துலையும் சுருக்கு வராமல் பார்த்துக்குங்க. பொறுமையாக இப்படி தைங்க. இந்த அவுட்லைன் தைக்கும்போது ரொம்ப கவனமாக தைச்சிக்கணும். நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்ட என் டெய்லரிங் துறையை வந்து உங்களுக்காக நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். எங்கள் மாஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பல நுணுக்கங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெண்டாவது என்னுடைய அனுபவங்களையும் நான் உங்களுக்காக பகிர்ந்துக்கிறேன். இந்த பிசிறு வெட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா பார்த்து கவனமாக வெட்டிங்க. ரொம்ப ஒன்ட்டாக வெட்ட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா பேக் தட்டு வந்து நம்ம அழகாக வந்து அவுட்லைன் எல்லாமே தைச்சிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணி மிச்சமான கிளாத் வந்து எடுத்துக்கங்க. இந்த துணியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட கேள்விக்கும் சின்னதாக வந்து இதில் ஒரு நான் விளக்கமும் கொடுக்குறேன். இந்த துணி வந்து நம்ம அடி பெல்ட்டுக்கு வைக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட் துணியில் இதில் எடுக்கணுங்களா அல்லது இதில் எடுக்கணுமான்னு சொல்லி இந்த சைடில் இந்த பிசிறு வருது பார்த்தீங்களா, இந்த நேரில் வந்து எடுக்கணுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இழுவை வருது, தெரியுதுங்களா? அதுவே பார்த்திங்கன்னா இதில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இழுவை வராது, துளி கூட இழுவைங்கிறதே இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எடுத்துங்க. இந்த கரைப்பகுதியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 நான் வந்து சில டைமில் 2 இன்ச்சு எடுத்துக்குவேன். 2 இன்ச்சு வந்து நான் எடுத்துக்கிறேன். லென்த் வந்து பத்தாது இல்லையா, அதனால் கூடுதலாகவே எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா அப்படியே மேலே ஒன்று போட்டுக்கலாம். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வந்து நம்ம பெல்ட் அட்டாச் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது லென்த்து, அது பிரச்சனை இல்லை.
இங்கே பாருங்கள், கீழே வந்து கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு. சரிங்களா? தையலுக்காக நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் விடுறீங்களோ கட்டிங் வெட்டும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அளவு வந்து வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தது இப்படி கீழே மடிங்க. மடிச்சுட்டு இப்படி லைட்டாக கையில் வந்து நகத்தில் வந்து இப்படி சுரண்டி விடுங்க. நீங்கள் மற்ற கிளாத்துக்கு சுரண்டி விடுறீங்களோ இல்லையோ, இந்த நெட்டு கிளாத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் லைட்டாக சுரண்டி விடணும். இது பியூர் நெட்டு, தெரியுதுங்களா? இப்படி கையில் வந்து இப்படி சுரண்டி விட்டு மேலே வந்து ஊசியிட போட்டுக்குங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த எண்டில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்குங்க. 1/4 இன்ச்சு மடிக்க வேண்டாம், 1/2 இன்ச்சு மடிங்க. தெரியுதுங்களா? இப்போ அப்படியே அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, இப்படி மடிங்க. இப்படி மடிச்சுட்டு இங்கே ஊசியோட போடுங்க. சரிங்களா? தெரியுதா? எந்த இடத்துலையுமே கசகசன்னு இல்லாமல் நீட்டாக இருக்கணும். எங்கே ஒரு இடத்துல சுருக்கு வருதான்னு பாருங்களேன். அப்புறம் நண்பர்கள் கேட்டீங்க, பேக்கில் வந்து ப்ளீட்டு பிடிக்காமல், அதாவது பேக் டாட் வந்து பிடிக்காமல் தைச்சா நல்லா இருக்குமா, அப்படி தைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன். இப்போ வந்து இங்கே டாட் நம்ம பிடிக்காமல் இங்கே குதிரையை வந்து நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த டைட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் போடும்போது பார்த்திங்கன்னா இப்படி விரிஞ்சு கொடுக்கும். இப்படி விரிஞ்சு கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ப்ளவுஸ் வந்து என்ன ஆகுனா இப்படி லைட்டாக இப்படி விரிஞ்சு கொடுக்கும். விரிஞ்சு கொடுக்கும்போது இந்த இடத்த கவனிங்களேன், இந்த இடத்துல தூக்கும். அதுவே பார்த்திங்கன்னா இங்கிட்டும் டாட் வச்சதுக்கப்புறம் நான் இப்போ பிடிச்சிட்டு அடுத்து அதையும் காட்டுறேன், கவனமாக பாருங்களேன். இந்த பேக் டாட் பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா, அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸில் கரெக்டாக மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி டாட்டோடைய உயரம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத அளவு ப்ளவுஸில் இருக்கிறதே பாருங்கள். இந்த டாட்டோடைய உயரத்தை வந்து அளவு எடுத்துங்க. ஏன்னா அந்தலையும் நமக்கு வேணும் இல்லையா? 3.5 இன்ச்சு. இங்கேருந்து 3.5க்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதை அப்படியே மடித்து 1/2 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்தலையும் மடிங்க, டாட் பிடிங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து டாட்டு பிடிக்காமல் இருந்தால் என்ன ஆகுன்னு காட்டினேன். இப்போ டாட் பிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத இப்போ நல்லா கவனமாக பாருங்களேன். இப்போ அதே மாதிரி நம்ம இதை பிடிச்சிக்கலாம். இந்த குதிரையில் வச்சிடலாம். அதே மாதிரி இந்தலையும் கிராஸ் எடுத்துகிட்டு என் கை வந்து இங்கே வச்சுட்டேன். இந்த கழுத்து வந்து இப்போ விரித்து கொடுக்கல, நம்ம ப்ளவுஸ் போடும்போது இப்போ விரித்து கொடுக்கல, கீழே பாருங்களேன், இந்த இடத்த கவனிங்களேன். இங்கே வந்து தூக்காது. ப்ளவுஸ் என்றைக்குமே வந்து இந்த மாதிரி டாட் பிடிச்சி தான் தைக்கணும். டாட் பிடிக்காமல் தைச்சிங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். சும்மா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இங்கே டாட்லாம் பிடிக்காமல் தைங்கம்பாங்க. அப்படிலாம் தைக்காதீங்க. அதெல்லாம் சும்மா உங்களை வந்து ஏமாற்று காட்டுறது. டாட் வந்து பிடிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும்.
பிடிக்காமல் இருந்து ஒரு சிலருக்கு பிடிச்சிது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பெல்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பெல்ட் வந்து நம்ம 2 பக்கமே எடுத்துக்கலாம். இங்கே வருங்க, இந்த அளவுக்கும் 2 பீஸ் இருக்குது, ஆப்போசிட்டு. இப்போ அடிஷ்னல் கிளாத்து பார்த்திங்கன்னா கீழே எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்தலையும் அடிஷ்னல் கிளாத் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்ல பக்கம் வந்து மேலே வர மாதிரி வச்சாச்சு. அதே மாதிரியும் இந்த பீஸ்லேயும் நல்ல பக்கம் வந்து மேலே வர மாதிரி வச்சுக்கலாம். வருங்க, செட் பண்ணிவிட்டு இந்த ஆப்போசிட் சரிங்களா. குதிரையை தூக்குவோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் கால் இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, அரை இன்ச்சு எப்பவுமே மனசில் வந்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம தையலுக்காக எவ்வளோ விடுறோம் அப்படிங்கிறத கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ திருப்பூர் ஜிஆர் டெய்லர் அப்படின்னா ஒரு சில பகுதிகளுக்கு 1/4 இன்ச்சும் ஒரு சில பகுதிகளுக்கு அரை இன்ச்சு. எனக்கு வந்து இது மைண்டில் சேவ் ஆகிருக்கு. அதே மாதிரி அக்காமார், அண்ணன்மார், தம்பிமார், தங்கச்சிமார் எல்லாருமே கவனமாக இருங்க. அக்காமார், அண்ணன்மார், தம்பிமார், தங்கச்சிமார் எல்லாருமே எல்லாம் கவனமாக இந்த இடத்த பாருங்கள். இந்த பெல்ட்டில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஊசி எடை போடுங்க. இப்படி எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அடுத்தது இது ஒரு ஊசி எடை போடுங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா பொறுமையாக இப்போ பாருங்கள், கவனிங்க. இந்த ஆப்போசிட் வந்து மாறிடுச்சு அப்படின்னா ரெண்டுமே ஒரே பக்கமாக வர மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பிரித்து தைக்கிற மாதிரி வந்துடும். அதனால் என்னென்னா ஆப்போசிட் இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ அடுத்தது குதிரை வந்து போட்டுக்கலாம். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு டிசி மார்க் வச்சு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஆப்போசிட் வந்து கரெக்டாக வரணுங்கிறக்காக. நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லரிங் வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எளிமையாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி நான் இங்கே ஜக்கா போட்டேன், மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த மார்க் பண்ண பகுதியில் ஜக்கா வந்து போட்டேன். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் தான் இப்போ தைக்கிறேன். எதனாலன்னு காரணம் கேட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸோடைய உயரம் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு தான் இருக்குது அளவு ப்ளவுஸில். ஆனால் நம்ம இப்போ தைக்கக்கூடிய இந்த ப்ளவுஸோட அளவு பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு. உயரம் வந்து 2 இன்ச்சு கூடுதலாக வந்து கேட்டிருக்காங்க. அதனால் கூடுதலாக வந்து நான் தைக்கிறேன். இந்த கூடுதலாக இருக்கிற ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஏதாவது அளவுகள் மாறுதான்னு செக் பண்ணுறதுக்காகத்தான் நான் ஒரு ப்ளவுஸ் மட்டும் இப்போ கட் பண்ணி தைச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், தெரியுதுங்களா. இப்போ ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வருங்கிறது இப்போ பாருங்களேன். இப்போ இது வந்து இங்கே வருங்க, ஆப்போசிட் இருக்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு எங்கேயுமே வந்து இந்த எச்சு கம்மி எதுவுமே வந்து தெரியாது. ஆனால் இது இப்படி ஆப்போசிட் வந்துருச்சு அப்படின்னா நினச்சி பாருங்களேன் என்ன ஆகுன்னு, தெரியுதுங்களா. ஒரு பக்கம் இவ்வளோ தூரம் பெருசாக வந்துடும், ஒரு பக்கம் இப்படி கீழே இப்படி வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுன்னா ஃப்ரண்ட் தட்டில் வந்து ஏற்ற இறக்கம் வந்துடும், பெரிய பிரச்சனை வந்துடும். ப்ளவுஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு தைச்சும் கடைசியில் ஏன்டா தைச்சங்கிற அளவுக்கு ஆகிரும். இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பெல்ட் பகுதியை வந்து ரொம்ப கவனமாக பாருங்கள் அப்படின்னு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி நம்ம பாருங்களேன், இந்த டாட் எல்லாமே வந்து ஏற்கனவே ஜக்கா போட்டு வச்சுருக்கேன். இந்த டாட்டும் வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுக்கணும்.
தெரியுங்களா? அதாவது நல்ல பக்கம் வந்து கீழே போயிடுச்சு, கெட்ட பக்கம் வந்து மேலே வச்சுருக்கோம். தெரியுதுங்களா? கெட்ட பக்கம்தான் இது. இந்த கெட்ட பக்கத்தில் இப்படி மேலே லைனிங் பீஸ் வச்சுக்குவோம். அதே மாதிரி இதுலேயும் கெட்ட பீஸ் வந்து மேலே, இதுக்கு மேலே லைனிங். இந்த அவுட்லைன் தைக்கும்போது நல்லா பார்த்து கவனமாக தைச்சிங்க. எங்கேயும் துணியை வந்து அமுத்தி பிடிச்சிடாதீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா கூடிய பீஸ் எல்லாமே கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட் இருக்கு இல்லையா, இதுதான் டாட்டு. ஒவ்வொரு டாட்டுக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் ஊசி வச்சு குத்து போட்டு வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தெரியறக்காக இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். கீழ்ப்பகுதியை வந்து இப்படி மடிச்சுட்டு கீழே வந்து லைட்டாக 4 இன்ச்சுக்கு குறைவாக இந்த மாதிரி கிராஸ் தையல் வந்து போட்டிருக்கேன். இதை போட்டு இப்படி திருப்புறேன். இப்போ திருப்பிட்டு என்ன பண்ணுவோம், இப்போ டாட் வந்து சென்டர் டாட் பிடிக்கிறோம். இப்போ அடுத்தது ஷோல்டர் டாட் பிடிக்கிறோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பட்டி சைடில் இருக்கக்கூடிய டாட் பிடிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 3 டாட்டு பிடிச்சிட்டோம். தெரியுதுங்களா? இப்போ அடுத்தது இந்த பெல்ட் இருக்குது இல்லையா, இந்த பெல்ட் வந்து நம்ம ஜக்கா போட்டிருக்கோம், மார்க் பண்ணியிருக்கு இல்லையா. இந்த பெல்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் வர்றது. இது பாருங்க, பட்டி சைடில் வரக்கூடிய டாட் சைடில் பார்த்திங்கன்னா கீழே வந்து இப்படி வைக்கிறோம். இந்த எண்டை பிடிங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா சுற்றி இருக்கக்கூடிய பீஸ் எல்லாமே வெட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தைச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் எல்லாமே மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ என்னென்னா இந்த கீழ் பகுதியில் இப்படி மடிங்க. மடிச்சுட்டு கீழே வந்து லைட்டாக கிராஸாக கொஞ்சோண்டு ஒரு 4 இன்ச்சுக்கு குறைவா இப்போ அப்படியே இப்படி திருப்புங்க. திருப்பிட்டு இப்போ சென்டர் டாட் போடுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டி சைடில் இருக்கக்கூடிய டாட்டை பிடிக்கிறோம். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஆம்கோல் டாட்டு. இப்போ தெரியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் பாருங்கள். இந்த பெல்ட் வந்து ஜக்கா போட்டிருக்கு தெரியுங்களா. இந்த ஜக்கா வந்து பெல்ட் பகுதி
வெளியே வரணும். அதாவது இந்த பட்டி சைடில் வர மாதிரி. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 4 இன்ச்சுனா 4 இன்ச்சு, அரை இன்ச்சுனா அரை இன்ச்சு. அதே மாதிரி இந்த எண்டை பிடிச்சிக்குங்க. கால் இன்ச்சுனா 4 இன்ச்சு. சூப்பர் ஆகிடுச்சுங்களா? இப்போ அடுத்து இதை போய் நம்ம ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். பீஸில் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே மடிச்சுட்டு மேலே வந்து ஊசியோட போடுங்க. ஓகேங்களா? இப்போ 2 பக்கமும் ஹைட்டு கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்தாச்சு. கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கழுத்து பகுதியில் வெட்டணும் இல்லையா, அந்த கழுத்து பகுதி வந்து கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு தெரியுங்களா? இப்போ அப்படியே இதை மடிச்சு விடுங்க. இப்போ அப்படியே இதை மடிங்க. இப்படி மடித்து பார்த்தோம்னா நமக்கு 1 இன்ச்சு இந்த ஃபினிஷிங் அளவு வர மாதிரி இருந்தால் போதும். நான் வந்து லேபிள் வைப்பேன், எங்கள் கடை லேபிள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கழுத்து பகுதி செட் பண்ணுங்கள். நம்ம தையலுக்காக 4 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அந்த 4 இன்ச்சு மட்டும்தான் பிடிக்கணும். அடுத்தது இதை அப்படியே இப்படி மடிங்க. மடிச்சுட்டு இப்படி மடிங்க. மடிச்சுட்டு இந்த கீழே வந்து நேராக ஒரு தையலை போடுங்க. கீழே வந்து கிராஸாக இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு இப்படி திருப்புங்க. திருப்பிட்டு கத்திரி வச்சு இப்படி குத்தி விட்டு எடுத்து விடுங்க. சரியா? இப்போ அடுத்தது கீழே ஒரு தையல் போட்டு வி கட்டுவோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா நான் வந்து ஒரு 6 ஊக்கு வர மாதிரி வைக்க போகிறேன். மேலே வந்து ஒரு 4 இன்ச்சு கேப் விட்டுட்டு 4 இன்ச்சு கீழே ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். அடுத்து இங்கேருந்து 1 2, அதாவது இதை சேர்த்திங்க, 1 2 3 4 5 6. இப்போ இங்கே 1 2 3 4 5 6 ஊக்கு வர மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். அவ்வளோதான். தெரியுதுங்களா?
1 2 3 4 5 6 6 ஊக்கு வச்சாச்சு. இப்போ அடுத்தது ஆப்போசிட்டை வந்து கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள், லென்த்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த கழுத்து பகுதி வெட்டணும் இல்லைங்களா, அந்த கழுத்து பகுதியே எடுத்துக்கலாம். இப்படி நேராக வைங்க, ஒரு 1.5 இன்ச்சு கூடுதலாக வச்சுக்கோங்க. கட் பண்ணி ஓரமாக போட்டு மடிங்க, 1 இன்ச்சு 1 இன்ச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா கூடிய பீஸரை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடு டாட்டு பிடிச்சோம் இல்லைங்களா, பட்டி டாட்டு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி மடிங்க. இப்படி மடிச்சுட்டு அதாவது ப்ளீட் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த ப்ளீட் வந்து வைங்க. இப்போ மடிங்க, ஊசியோட போடுங்க. இழுத்துற வேண்டாம், இழுத்திங்கன்னா உங்களுக்கு பட்டி வந்து பெருசாகிடும். இதை அப்படியே மடிங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கூடிய பீஸரை கட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆப்போசிட் வந்து எடுத்து செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கீழேருந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். சரிதா, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு மேலே பேக் தட்டை தூக்கி வைங்க. இப்போ ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு தையலுக்கு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சாங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு விட்டவங்க 1/4 இன்ச்சு பிடிச்சிக்கங்க, 1/2 இன்ச்சு விட்ட நண்பர்கள் 1/2 இன்ச்சு பிடிச்சிக்கங்க. இப்போ ஷோல்ட்ரு வந்து நடுவில் கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஷோல்டரில் வந்து ஓவர்லாக் தையல் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கழுத்தோடைய லென்த்து பார்த்திங்கன்னா 1 மீட்ரு வரும். சரிங்களா, இந்த கழுத்தோடைய இந்த வளைவு இதெல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்ந்தால் 1 மீட்ரு வரும். இந்த 1 மீட்டருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, கிளாத் வந்து எடுத்துக்கலாம். துணி பேலன்ஸான இந்த கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. முக்கால் இன்ச்சு கட்டிக்குங்க. இப்போ கிராஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இருக்குது. இப்போ இந்த பிசிறு வந்து கீழே வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வி கட்டினோம் இல்லையா, அந்த வி கட்டின பகுதியை இப்படி மேலே வைங்க. மாதிரி பார்த்தீங்கன்னா, சேனலுக்குன்னு சொல்லி தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து பகுதியில் ஜக்கா வந்து போட்டு விட்டுருக்கலாம். தையலை வந்து வெட்டிடாதீங்க. தையலை வெட்டாமல் இந்த வளைவு பகுதி எல்லா பகுதியுமே வெட்டிக்குங்க. இங்கே வரும், இந்த கழுத்து பகுதியில் வளைவில் மட்டும் இங்கே வரும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாமே பார்த்திங்கன்னா
நம்மளுடைய உழைப்புனால் சம்பாதிக்கக்கூடிய பணமாக தான் இருக்கணுமோ தவிர யார்கிட்டையும் நம்ம கடன் வாங்கி என்றைக்குமே வந்து வேலை செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உழைப்பை நம்புங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்து பகுதியில் இந்த எண்டு பகுதியை வந்து இப்படி மடிச்சு விட்டு இந்த பகுதியை இப்படி மடிங்க. இது வந்து 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு ஒரே மாதிரி மடிச்சுக்குங்க. இதை ஒரே மாதிரி மடிச்சுக்குங்க. அதே மாதிரி இந்த முடியிற பகுதியில் இப்படி மடிங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கழுத்து பகுதியில் இந்த பிசுரை வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் வெட்டியாச்சு. இப்போ வெட்டின பகுதியை மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா இந்த எண்டில் இப்படி மடிங்க. ஊசி எடை வந்து போடுங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை அப்படியே இப்படி திருப்பி இது தெரியுங்களா? இதை வந்து ஒரு சிலர் வந்து எம்மிங் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்களா கழுத்தோட ஃபினிஷிங் மரண மாதம் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம தைக்கிறது வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். ஓகே, இந்த கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல அமைப்பாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கைப்பகுதி தைக்கலாம். இந்த கைப்பகுதி தைக்கும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. துணியை வந்து இப்படி வச்சோம்னா நமக்கு துணி வந்து பத்தலை, ஒட்டு போடுற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு பக்கம் வந்து ஒட்டு போட்டுக்கலாம். பிந்தலில் பார்த்திங்கன்னா துணி வந்து இவ்வளோ தூரம் ஒட்டு போடுற மாதிரி இருக்குது. நான் ஒட்டு போடுறதுக்காக பார்த்திங்கன்னா பீஸ் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா அழகாக இப்படி நேராக வைங்க. அப்படியே மேலே ஒரு தையல் ஊசி எடை போட்டுருங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பீஸை கரெக்டாக நேராக செட் பண்ணிக்கங்க. ஒரு 1/4 இன்ச்சு தையல். இதை அப்படியே திருப்புங்க, ஒரு ஊசி எடை போடுங்க. இதை அப்படியே மடிங்க. மறுபடியும் வெளியே ஒரு ஊசி எடை போடுங்க. ஓகேங்களா? இது அப்படி இப்போ அவுட்லைன் போட்டுடலாம். இப்போ பிசுறு இருக்கிற கட் பண்ணிடலாம். அவுட்லைனுக்கு கூடிய பிசுறு எல்லாமே வெட்டிடலாம்.
சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்லைன் பிசுறு அவுட்லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த அவுட்லைன் பிசுரை வந்து கவனமாக வெட்டிக்குங்க. இப்போ பிசுரை வெட்டிக்கலாம். நண்பர்கள் வந்து டெய்லரிங் கிளாஸ் பழகிட்டு இருக்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை வருஷமாக டெய்லரிங் கிளாஸ் வந்து பழகிட்டு இருக்கீங்க, அல்லது எத்தனை மாதமாக பழகிட்டு இருக்கீங்க, அல்லது பழகணும்னு சொல்லி எத்தனை நாளாக கனவுகளோடு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நல்ல பீஸ் வந்து இப்படி வச்சுக்கலாம். இதுதான் சென்டரு. இந்த பீஸை வந்து இப்படி மேலே வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து வெட்ட போகிறோம். இப்போ எப்படி பீஸ் இப்படி முன்னாடி வைங்க. சரிங்களா? இப்படி வச்சுட்டு இந்த ஜக்கா இருக்குது இல்லையா, ஸ்லீவில் வந்து ஜக்கா வெட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி முன்னாடி வர மாதிரி வச்சுக்கோங்க. தையலுக்கு வந்து அரைஞ்சி விட்டிங்கன்னா அரைஞ்சி, காலஞ்சினா காலஞ்சி மனசில் வச்சுக்கோங்க. டபுள் தையல். இப்போ அப்படியே திருப்புங்க. இப்போ இது வந்து பேக் தட்டு. இதை வந்து ஃப்ரண்ட்டில் வர்றது இங்கே வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி நேராக வைங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த எச்சு கம்மிக்கு சைடில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லை காலிஞ்சினா காலிஞ்சி, அரைஞ்சினா அரைஞ்சி. ஓகேங்களா? இப்போ கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர்லாக் போட்டாச்சு. சைடில் இருக்கக்கூடிய பிசரை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஆம்கோல் பகுதியில் இருக்கக்கூடிய ஓவர்லாக் பிசர் எல்லாமே வெட்டி விட்டு இப்போ சைடு வந்து தைக்க போகிறோம். சைடு தைக்கையில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த பேக் தட்டு எங்கே காணும். இந்த பேக் தட்டு வந்து ரெண்டாக இப்படி மடிங்க. இப்போ அடுத்தது ரெண்டாக மடிங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் தட் அதே மாதிரி இதில் எடுத்துக்கலாம். கீழே இந்த இடுப்பு பகுதியை மார்க் பண்ணிக்கங்க. இடுப்பளவு பார்த்தீங்கன்னா 30 ரூபா கேட்டிருக்காங்க கஸ்டமரு.
30 பாதி 15.25 15.25 பாதி 7.25 சரிங்களா. இந்த 7.25 மார்க் பண்ணிக்கலாம். ஏழே முக்காலுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு அடிக்கும்போது இந்த மார்க் வந்து இங்கே இருக்குது, இந்த பேக் மார்க் வந்து இங்கே இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து மார்க் இங்கே இருக்குது. இப்போ என்னென்னா இந்த மார்க் வந்து இங்கே பண்ணிக்கங்க. அதான் இந்த பேக்கில் இருக்கக்கூடிய அதே மார்க் வந்து இப்படி பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் இப்படி மடிங்க. மடிச்சிங்கன்னா இதுக்கு சென்ட்ரு வருது இல்லையா, இந்த சென்ட்ரு தான் நமக்கு தேவையான அளவு. அடுத்தது இந்த ஆம்கோல் பகுதி தைக்க போகிறோம். ஆம்கோல் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த அளவு ப்ளவுஸ்லேயும் இந்த ஆம்கோல் பகுதி மேலே ஷோல்டர் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து இந்த வளைவுக்கு மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா. மார்க் பண்ணியாச்சு. இந்த கஸ்டமர் வந்து கை இறக்கமெல்லாம் கூடுதலாக கேட்டிருக்காங்க, அதனால் நான் கூடுதலாக வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கை ஓப்பன் பகுதி பார்த்திங்கன்னா 11 கேட்டிருக்காங்க. 11 பாதி 5.5 5.5க்கு மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இது எந்தளவு வைங்க. ஃப்ரண்ட்டில் மார்க் வந்து இங்கே இருக்குது, பேக்கில் மார்க் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. என் கை பாருங்களேன், இந்த கட்டை வரல கவனிங்க, இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் மார்க் ஒன்று பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பேக்கில் இருக்கிற அதே மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டாக மடிங்க. மடிச்சிங்கன்னா இதுதான் சென்ட்ரு, இந்த சென்டருக்கு ஒரு மார்க்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் தைக்கும்போது ரொம்ப கவனமாக இங்கே வருங்க. இந்த ஆம்கோல் பகுதியை கரெக்டாக எடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஷோல்டரை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ளவுஸ் தைக்கக்கூடிய ப்ளவுஸ்லேயும் ஷோல்டர் செட் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் வந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் தட்டு வந்து இது கரெக்டாக இருக்காங்கிறதையும் இப்படி செக் பண்ணி கையோட பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது. இந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கங்க. ஜாயிண்ட் வந்து மேலே கீழே வராமல் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கை ஓப்பன் பகுதி பார்த்திங்கன்னா 11 பாதி 5.5 5.5க்கு மார்க் பண்ணியாச்சு, தைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கீழே இடுப்பு பகுதி நமக்கு 30 கேட்டிருந்தாங்க கஸ்டமரு. அந்த பகுதி வந்து கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறேன். முப்பதரைக்கு 32.5 இருக்குது, 1 இன்ச்சு கூடுதலாக இருக்குது. அப்படி கூடுதலாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தள்ளி ஒரு 4 இன்ச்சு தையல் போட்டு மார்க் ஒன்று பண்ணி விட்டுருங்க. ஆம்கோல் வரைக்கும் தைச்சிக்கங்க. சரிங்களா. இப்போ 6 இன்ச்சு தைச்சிட்டோம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். 8 31.5 இருக்குது. இப்போ அடுத்தது அப்படியே இந்த சைடில் வந்துடுவோம். நமக்கு 1 இன்ச்சு கூடுதலாக இருக்குது இல்லையா, அந்த கூடுதலாக இருக்கிறத இந்த சைட்லேயே அதே மாதிரி என்ன பண்ணோம்னா ஒரு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி தைச்சிக்கலாம். இந்த டவுட் வந்து நிறையா நண்பர்கள் கேட்டீங்க அப்படிங்கிறக்காக உங்களுக்காகத்தான் இப்படி தைக்கிறேன். நமக்கு தேவையான அளவு 30 பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது எக்ஸ்ட்ரா தையல் வந்து சைடில் போட்டுங்க.
சைடு தையல் வந்து நீட்டாக போட்டுக்குங்க. நேராக வர மாதிரி இருக்கணும், கிராஸாக வர மாதிரி வரக்கூடாது. கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் தைச்சிட்டு இதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். தைச்சி முடிச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் வேலை அவ்வளோதானா அப்படின்னு நினச்சிக்கூடாது இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் ஓவர்லாக் போட்டு வந்துடுறேன். சைடு அடிக்கையில் ஓவர்லாக் போட்டு வரேன். இருங்க, அந்த ஓவர்லாக் போடுறதையும் காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா? பீஸில் எல்லாமே வெட்டிடலாம். பீஸில் எல்லாமே வெட்டிடலாம். உள்ளே பாருங்கள். இதோடய இந்த ப்ளவுஸ் திருப்பி காட்டுறேன் பாருங்களேன். ஃபினிஷிங் தெரியுதா? இந்த ப்ளவுஸ் அயர்ன் பண்ண முடியாது. லென்த்து வருங்க 15 இன்ச். ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குங்கிறத பாருங்கள்.